அதனால என்ன சொல்றா, இப்பேற்பட்ட ஒரு மனைவியாக நமக்கு இருக்கணுமா? ஆமா. எப்பேற்பட்ட ஒரு ஆடவனை பார்த்து மனதார நினைத்தாலோ கருப்பு போட்டா கருப்பு போன வச்சிருக்கலாமா? வச்சுக்கலாமா? அதனால அப்பா சொல்றாரு. ஆனா அப்பா சொல்றது ஒரு வகையில நான் என்ன இருந்தாலும் 10 தாயும் சரி, 10 தந்தையும் சரி, ஒரு தாயும் சரி, இவனை பத்தானம்ல 10 மாசம் 300 உந்து கவலத்தை வைத்து ஏன்னா ரத்தத்தை எல்லாம் பாலகத்தனை கொடுத்து நம்ம தாயான காப்பாற்று. ஏன்னா தாய வைக்கிட்டு மேல நம்ம என்ன இருக்கணுமா? இவன் ஐயன இவன் எங்க அம்மா வந்து 10 எங்க அம்மா உனக்கம்மா தான் எனக்கம்மா தான் 10 மாதம் சுமர்ந்து ரத்தத்தை பழாக்கி உள்ள காப்பாத்தி ஈர்ப்பு கிடைக்காத வளர்த்து விட்டா. இவன் 5 நிமிஷம் உட்காந்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். பெற்ற ஒரு தாய்க்கு தான் பிள்ளைகளுடைய வருத்தம் தெரியும். அந்த தாயை கிட்ட சொல்லி இந்த கையை தாடியை வச்சு அதோட இல்ல வண்டி வண்டியா சாப்பிட மாதிரி பூசிக்கிறான். வீட்டுக்கு வந்தா வெறும் திருநூறு அந்த மாதிரி சாப்பிடுறான். எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜை பூஜைன்னு உட்காந்துருக்கான். நம்ம அம்மா என்ன பண்றாங்க? கூலி வேலைக்கு போறாங்களோ கூலியோ எப்படியோ பொருளை காப்பாதுன்னு நம்மளை காப்பாத்திட்டாங்க. ஆனா அம்மா சம்பாதிச்சாங்க ஒண்ணு இல்ல நெல்ல உனக்கு பாலஞ்சோறு வீட்டுல உனக்கு உடம்பு இந்த மாதிரி இருக்குமா? போய் போயிருக்கிறேன். சரி வா ஏன்டா அப்படி இருக்குங்களா? தாய் எப்படி வைக்கணும்? நான் வரல கேடா ஏன் மார்க்கெட் வரீங்களா? இது தவறு இல்லை. நான் சொன்னது தவறு என்று என்னவே வெட்ட வந்து வெட்ட வந்த பாரதியா ஒரு சாவு கொண்டா சாவு என்ன சாவு தெரியுமா? உங்களே செடி கொடி கூண்டு தாவர மக்களாகவே குடியோ சாபோ குடியோ சொன்ன சொல்ல கேட்காத புள்ள எழுதிருக்கான். அதனால இவன் புள்ள என்ன பண்ணுவான் ஏன்னு கேட்டா நமது மனைவியை போய் அம்மாவை வெட்டிட்டு சொன்னோம். இவன் தாயை வெட்ட மாட்டாங்க நானே நம்மளை வெட்ட வந்தானே பழத்தை கேட்டா வாயில வந்துருச்சு. அதனால என்ன பண்றான்? கோபம் கொண்டு நம்மளெல்லாம் செடி கொடி மரமாகத்தானே ஏன்னா என்ன பண்ண போறேன்? அப்படி படிச்சுட்டான். நீ எப்படி பிறகு போற அண்ணே? நான் ஒரு அலரி மரமா இந்த ஊர் இந்த ஓரமா ஆத்து வாங்க ஓரமா அலரி மரமா நிற்பேன். இவன் இன்னைக்கு இல்ல இன்னும் 10 வருஷம் ஆனா மனம் தெளிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த வழியை வந்துட்டு இருப்பான். பொண்டாட்டி இல்லையே? ஆமா, பொண்டாட்டி இருந்து புள்ள இருந்து பரதேசி மாதிரி வழியா வந்துட்டு இருப்பான். நான் இப்ப என்ன பண்ணுவோம்னா கொட்டையை தின்னு அந்த அலரி கொட்டையை பறி தின்னுட்டு அவனே செத்துக்குவான். ஆமா நம்ம அம்மா மூச்சு. ஆமா ஆமா நான் என்ன ஆயிட பிறகு தெரியுமா? இவன் வருவான் பூஜையோட தான் எப்ப பார்த்தாலும் பூஜிட்டு ஓ நம்பச்சிவாயா இருப்பான். ஆமா இதனால 10 மாசம் சுமந்த தாய் வெட்ட சொன்னான். இந்த பேமன் 5 நிமிஷம் தான் நம்ம அம்மாட்ட உட்காந்து பிள்ளைட்டு வந்திருப்பான். பிள்ளை பிறக்கிறதுக்கு இவனுக்கு சும்மா விடக்கூடாது. தாயை வெட்டத்தை விட நான் என்ன பண்றேன்? பெரிய ஒரு மலையா இருந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில இவன் வந்துட்டு இருப்பான். ஒரு பெரிய பாடாக ஆமா நீ மலையா அமர்ந்தான் இப்ப பார்க்க போற அந்த வழியில வருவான். எப்படி கொண்டாட்டி விட்டு புள்ளைய விட்டு பரியாளி வெறுத்து பரியாளி ஓடத்துல நீ அந்த மலை அந்த மலையை பெற்றுவான். வந்து இந்த வக்காலை வரக்கூடிய இடத்துல அந்த மலையாள மேல வீழ்த்து இவனை கொண்டு பட்டிட்டு முடியாது. ஒரு தவியா இருந்து அவன் மனம் சேர்த்து வரும்போது உரிமை தின்னுட்டு சாப்பிடான்னு சொல்ல போறேன். நான் முடியும் எனக்கு ஞான சக்தி இல்ல. நீ என்ன பண்ணுவோம்? Yeah.
சொன்னது தவறு இல்ல. நான் சொன்னதா தவறு. என்னவே வெட்ட வந்தார்கள். கோபம் பிடித்து அவர் மரங்களாக அத்தாயா மரங்களாக இருக்கிறார்கள். சத்திய தாவராதவன் சீச்ச போட்ட தாண்டாதவன் அவனை விட்டு அவனை வெட்டணும். உங்க வார்த்தை விழிக்க உங்க இளையபடி ஆகிய பரதாமலை Yeah.
என்கிட்ட வச்சிருங்க. ஏன்? நான் ரொம்ப மோசமான வேலை. இடைவெளியே நீ தானே பெரிய பிஸ்தானு அப்புறம் தான் கொத்தி பிரியா அக்காவை பேசுற மூக்குல குத்துட்டா ஏன் மூக்கிலியா ஒண்ணு வாங்கிங்க அடிச்சுனா மோயனால இருக்காது ஓஹோ இங்க சேக மயில இருக்காதா நீ பாச்ச மாட்டா அப்பனா நீ ஏச்ச மாட்டா கை கை பண மயில போவா அடிச்சு வேலை பாரு ஆறு ஆ ஏய் ஓடியா போய் இப்போ கேட்டு போடாயா நம்ம தங்கில வா முடிவரைக்கும் விசுவாசு விசுவாசி இளைய பிள்ளையாக பிறந்து இருக்காது மழைக்காலம் இருக்காது இடையூறுக்கு போக முடியாது எல்லாரும் அடிக்கிறாங்க நானும் அடிக்கிறேன்னு பாத்தீங்க பாவமாச்சான்னு பேசாம ஒரு பொண்டாட்டி ஒரு அம்பளை ஐயா இது அடிக்காது ஐயா ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பளை அங்க செல்வி லட்சுமிக்கு ஒரு அது அங்க இங்க போய் செய்ய அங்க போவாத நான் வித்தால வந்தா சொல்றேன் பாரு போவான்னு சொல்றேன் நீ வித்தால கொஞ்சம் பார்த்த உடனே அதுல பார்த்த உடனே என் கிட்ட வருது நான் உடனே சொல்லுவேன் ஆம்பளை சரியில்லை இப்படி இருக்கும்போது சடையோ கூட வரிகளோ தேவத்தால் சிரிச்சோ சுதந்திரத்தை பட்டு நாளையில் இருக்கிற வட்டியமோ பார்த்தா டேய் அதோ அவர் யாரோ ஒரு நாள் இல்லாமல் படிக்கு இளைய பிள்ளை பரசுராமவா என்று கூப்பிட்டாரு. எங்க அப்பா எதுக்கு கூப்பிட்டாரு? அது உங்க அப்பா பாடசாலையில் இருந்தவன் உங்க அப்பா கூப்பிட்டாரா? ஆமாண்டா. ஒன்னியா என்ன உங்க அப்பா காய் கேட்குமா? ஏன் எங்க அப்பாவுக்கு காது கேட்காதயா? உங்க அப்பா செவடு சொல்ற செவடு எங்க அப்பா செவடு நான் சொல்றேன். பச்சா பச்சா கமரா அச்சா ஆகிப்பா அது அமுத்துண்டா அப்பா இருக்கிறாங்க. பாருங்க 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 எங்க அப்பா இருக்கிறாரு. சுவாமி ஐயா சுவாமி தங்க மகனாகிய இளைய மகன் பரசுராமன் கூப்பிட்டீங்களா?
வந்து விட்டார். மல்லிகை முல்லை கோங்கில் வாசி மாரிசம் எடுத்து வட்டியால் போட்டி பட்டியால் கைவி அரே பத்ராமா இந்த அக்கா மட்டும் கொடுத்து சாமி அடி கண்டே பாடி நிடா பாடா எங்களுக்கு எந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் என் பரமேஸ்வரன் அருளால் சுகமாக வாழ இருந்திருக்கிறேன். தந்தையே ஒரு நாளை முன்பதாக இளையபிள்ளை பரசுராம பாடசாலை அழைத்தீர்கள் எந்த மலர் போல வந்து முகமானதுக்கு வாடி வதங்கி என்ன காரணம்?